கல்யாண மாலையில் ராஜன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஐ எம் ரிட்டையர்ட் நர்சிங் சூப்பர்டென்ட் இன் கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். ஓகே. எனக்கு ஒரே பையன்தான். சரி. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு ரொம்ப நாளே எதிர்பார்த்துட்ருக்கேன். சரிம்மா. இப்போ அது +2 படிச்சிருந்தாலும் பரவாயில்லை எனக்கு. சரிம்மா. ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, என்னையும் என் பையனையும் நல்ல விதமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். நல்லதும்மா. ரைட். அதே மாதிரி நல்ல பெண் இருக்கிறாங்க, கட்டாயமாக அமைவாங்கம்மா. ராஜன் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? பிபிஏ சார். சரி. நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராக இருக்கேன். ஓகே. நான் வந்து எதிர்பார்க்குறது +2 இல்லை எனி யூஜி டிகிரி பிஏ பிகாம் ஏதாவது படித்த பொண்ணு, வேலையில் போனாலும் சரி வேலைக்கு போனாலும் பரவாயில்ல. சரி. இது மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போதும். ஓகே. நல்லது. ரைட். ஓகே. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க நீங்கள்? எஸ் சார். வெரி குட். ரைட். ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக மனைவியாகவும் உங்களுக்கு சிறந்த மருமகளாகவும் கூடிய சீக்கிரம் வந்து அமைவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி ராஜன், பதிவேன் 732033, வயது 37, பிபிஏ முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 24, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க, பெங்களூரில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. லக்ஷ்மியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தீபக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 25, எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு, யூஎஸ் மெக்சிகனில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. தீபக் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஜெயலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் ரிட்டையர்ட் சிவில் இன்ஜினியர். சரி. சென்னையில் செட்டில் இருக்கோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே. பையன் வந்து சின்னவன் யூஎஸில் இருக்கான். சரி. இன்ஜினியர். பொண்ணும் இன்ஜினியர் தான். ஓகே. சிங்கப்பூரில் பேங்க்கில் பர்மனெண்ட் எம்ப்ளாய்டு. ஓகே. சிங்கப்பூர்லேயே இருக்கிற ப்ரொஃபஷனல் பாய்ஸ் ப்ரிஃபரபிளி வேணும். ஓகே. ஓகே. இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் இன்னும் யூஎஸ். பரவாயில்ல. பரவாயில்ல. ஓகே. வெரி குட். பிராமின்ஸ் ஐயரில் மட்டும் ப்ரிஃபரபிளி வேணும். ஓகே. நம்ம கல்யாண மாலை இதுலேயே நல்ல பையங்க இருக்கிறாங்க, எடுத்து கொடுத்தா உடனடியாக கல்யாணம் ஆகிடும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் ஜெயலட்சுமி, பதிவேன் 735667, வயது 32, பிஇ முடித்தவர், சிங்கப்பூரில் மல்டிநேஷனல் பேங்கில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து சிங்கப்பூரில் பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ஜெயலட்சுமி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வாசுதேவன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிஇ பண்ணியிருக்கிறாரு, சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ டெபுடேஷனில் யூஎஸ் ஃப்ளோரிடா மியாமியில் இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. வாசுதேவன் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கணேசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிஎம்ஏ பண்ணியிருக்கிறாரு, சென்னையில் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கிறாரு. ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கணேசன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு மைசூர் போண்டா சாப்பிட்டாலே அன்னைக்கு மறுநாள் லேசாக கேஸ் ட்ரபிள் வந்தால் எங்கே பகவான் கூப்பிட்றாரோ அப்படின்னு ஒரு மாரடைப்பு குறித்த பயம். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400, இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவன், எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தி உள்ள பையன். நல்ல ஃபேமிலியாப்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்சம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல, பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. பேரு அபிதா குச்சலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை.
மாதம் இருமுறை இதழ் KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலை தான். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. டாலஸில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வெற்றியின் பாஸ்வேர்ட் ஆரோக்கியமே டாக்டர் சிவராமனின் உரை சென்ற வார தொடர்ச்சி. இப்போது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வெற்றியின் பாஸ்வேர்டு ஆரோக்கியம். வெற்றியின் நுழைவாயிலுக்கு ஆரோக்கியம்தான் முதல் படி என்பதற்காகத்தான் முதலாவதாக பேச வந்திருக்கிறேன். 4-5 மாதங்களுக்கு முன்னாடி என் மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்ப உலுக்கிய ஒரு சம்பவம். நான் நிறைய இடங்களில் அதுக்கப்புறம் பேசும்பொழுது அதை உங்களோடலாம் பகிர்ந்திருக்கிறேன். அதில் ஒரு தம்பதி, ஒரு கணவன் மனைவி, ஒரு 28-30 வயது தான் இருக்கும். ஒரு சின்ன குழந்தை, 2.5 வயசு குழந்தை, அப்படியே கிளினிக்கு பேஷண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. குழந்தை கன்சல்டிங் ரூமில் அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, அதை இதையும் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்குது. மனைவி ரொம்ப சோகமான மனதோடு உட்காந்துருக்காங்க, கணவரும் சோகத்தோடு இருக்கிறாரு. அப்போது அந்த கணவர் சொல்கிறாரு, அவளுக்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க டாக்டர், தூங்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப எப்பவும் ஒரு அழுது கொண்டே இருக்கிறாள், என்னன்னு பாருங்கன்னொடனே நான் அந்த அம்மாட்ட, என்னம்மா சொல்லுங்கள், என்ன கஷ்டம், என்ன உடல் உபாதை, ஏன் தூக்கம் வரல அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த அம்மா பதிலே சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வலியுறுத்தி, நீங்கள் ஏதாவது சொன்னால் தானம்மா நான் அதற்கான மருத்துவம் என்னன்னு பேச முடியும், சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து, அவர்கிட்ட கேளுங்க சார், முதல்ல அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்க. உடனே அதற்கு அவரும், இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த அம்மாட்ட கேளுங்க அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தலை சுற்றிச்சு, என்னடா இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னோடனே அந்த அம்மா டக்குன்னு சொன்னாங்க, ஆமாம் சார், நான் அழுதுகிட்டே இருக்கேன், தூங்கவே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்க, எல்லாமே இந்த 5-6 மாதம்தான். காரணம் என்னென்னா, அவருக்கு நாளை கழித்து 4வது கீமோ, அவர் புற்றுநோயாளி, 4வது கீமோவில் இருக்கார். எப்படி சார் எனக்கு தூக்கம் வரும், எப்படி எனக்கு அழுகை வராமல் இருக்கும்? ஒரு நிமிஷம் உலுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கணவரை பார்த்தேன், அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அது இருக்கட்டும் சார், அதெல்லாம் தெரிஞ்சது தான், திடீர்னு எல்லாமே மாறி போச்சு. இன்றைக்கி நான் 4வது கீமோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 2 கீமோ பாக்கி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு வேளை அறுவை சிகிச்சை தேவைப்படலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு வேளை நல்லாகலாம், சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னாரு. நான் திரும்ப வினவிய போது அவர்கள் சொன்னார்கள், ஒரு நவம்பர் மாதத்தில், கடந்த நவம்பர் மாதத்தில் தான் ஒரு தலைவலி, ஒரு பெரிய ஒரு பொறியியல் கம்பெனியில் ஒரு பெரிய பொறியியலாளர் இருக்கிறாரு, தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த கல்லூரியிலிருந்து படித்து அதுக்கப்புறம் இந்திய அளவில் மிகச்சிறந்த அளவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் போய் MBA படிச்சுட்டு படித்து கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பு கிடைத்து ஒரு வேலைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய மேலாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மனைவி அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தை இருக்குங்கிறதுனால அவங்களும் ஒரு பெரிய பொறியியலாளர். ஆனால் அந்த 2 பேருக்கும் வாழ்க்கை மிகச்சிறப்பாக, வாழ்க்கையின் அத்தனை வெற்றியும் அடைந்து விட்டோம் என்ற அளவில் தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஆனால் அந்த நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் அவங்க கணினி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென பின்மண்டையில் வலி, தீவிர வலி. வழக்கம் போல் தொடர்ந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு டயர்ட்னஸ்னால தான் ஏற்பட்ட வலின்னு நினச்சி மருத்துவரை போய் பார்க்குறாங்க. அவர் உடனே கண் மருத்துவரை பார்க்க சொல்கிறாரு. கண் மருத்துவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொது மருத்துவரை பாருங்கங்கிறாங்க. அப்புறம் அந்த மைக்ரேன் இல்லை, நீங்கள் எதுக்கும் ஒரு CT பிரெயின் எடுங்க, ஒரு MRI பிரெயின் எடுங்கன்னாங்க. 2 நாளில் அவருக்கு இருப்பது அஸ்ட்ரோசைட்டோமா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுச்சு. அது ஒரு கிளையோமாவோ ஏதோ ஒரு மூளையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் கட்டி அப்படி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு சொல்ல முடியாது எதுவும், நீங்கள் முதல்ல சிகிச்சை எடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம், அறுவை சிகிச்சை எடுங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை என்னென்னா, இன்றளவில் ஒரு 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் தாண்டி அவர் உயிர் வாழ்வாரா என்பது மிக மிக ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம். இப்படித்தான் நண்பர்களே, நிறைய நபர்கள் வாழ்க்கையின் வெற்றி வாசலுக்கு வந்ததற்கப்புறம் ஒரு ஆரோக்கியத்தை தொலைத்திருக்கிறார்கள். இந்த ஆரோக்கியம் தொலைத்ததற்கு அவர் காரணமாக? அவர் சொல்கிறார், நான் மது அருந்தினதில்லை, புகைப்பிடித்ததில்லை, என் வாழ்க்கையில் நான் பிறந்த நாள் முதல் மிகச்சிறந்த மனிதனாகத்தான் வாழ்ந்திருக்கிறேன், சிறந்த மாணவனாக இருந்திருக்கிறேன், எந்த தப்பும் செய்யலை, எனக்கு ஏன் வந்துச்சு, யார் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டார். அதைத்தான் உங்களோடு கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆரோக்கியம் என்பது தனி மனிதன் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. நான் மட்டும் 6 பேக் உடம்பு வச்சுக்கிட்டேன், இல்லை நான் மட்டும் 0 சைஸ் இடுப்பு வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உள்ள ஆரோக்கியம் மட்டுமல்ல, சமூக ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆரோக்கியம் மட்டும்தான் ஆரோக்கியம் என்று சொன்னார். ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக இருப்பது தான் நலம், அதுதான் உடல் நலத்தின் அடையாளம் என்று சொன்ன முதல் கூட்டம் தமிழினம் மட்டும்தான். அப்படிப்பட்ட தமிழ் சமூகம்
அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு மிகச்சிறந்த புரிதல் இருந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியான இளைஞர் கூட்டம் சிக்கி இருக்கிறது வந்து தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டத்தில், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 25 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்கும் சர்க்கரை பயம், இரத்த குதிப்பு பயம், உடல் எடை கூடிடுமோ பயம். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மைசூர் போண்டா சாப்பிட்டாலே அன்னைக்கு மறுநாள் லேசாக கேஸ் ட்ரபிள் வந்தால் எங்கே பகவான் கூப்பிட்றாரோ அப்படின்னு ஒரு மாரடைப்பு குறித்த பயம். போய் நேரடியாக போய் அங்கிள் அதில் 2 பிளேயர் போடுங்க. தமிழில் இப்போ நாங்கள் அதுக்கு புதுசாக ஒரு வார்த்தை வச்சுருக்கோம், சோ சே சு அப்படின்போம். சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. வெற்றியின் பாஸ்வேர்ட் ஆரோக்கியமே. தொடர்கிறார் டாக்டர் சிவராமன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் காமேஸ்வரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வந்து இப்போ இன்ஜினியருங்க. சரி. டாஜி கவர்மெண்ட்டில் இன்ஜினியராக இருந்துட்டு ரிட்டையர் ஆனார். சரிம்மா. இப்போ இறந்த 6 மாதம் ஆகுதுங்க. சரிம்மா. இவனுக்கு ஒரே பையன் தாங்க, பொண்ணு எதுவும் இல்லைங்க. சரி. இவனுக்கு தான் இப்போ மேரேஜ் பண்ணோம். பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு டேலி படிச்சுட்டு சரி. ஆடிட்டர்கிட்ட சேல் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி. நல்ல பொண்ணாக வேணும். எனக்கு பொண்ணு கிடையாது. பொண்ணா நான் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அவனையும் அனுசரித்து என்னையும் அனுசரித்து போகிற மாதிரி இருந்தால் நல்லது. நல்லது. ரைட். காமேஸ்வரன். நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்ருக்கோம் சார். சரி. டி நகரில், பாரதி நகர். ஓகே. 4 வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி. பொண்ணு வந்து நான் ஒரு நல்ல டேக் கேராக இருந்தால் போதும், எனக்கு பார்த்துக்க. ஓகே. நல்ல பொண்ணா. நிச்சயமாக. இவருக்கு ஒரு சிறந்த மனைவி அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம்மா. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். காமேஸ்வரன், பதிவேன் 508092, வயது 35, பிசிஏ முடித்தவர், அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்டாக சென்னையில் பணியில் உள்ளவர், போலியோவினால் கால்கள் பாதிக்கப்பட்டவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். காமேஸ்வரன் பெற்ற விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பாலாஜியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுரேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, டிப்ளமா இன் கேட்டரிங் முடிச்சிருக்கிறாரு. துபாயில் செஃப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சுரேஷ்குமார் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீதர் ராகவேந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். தெலுங்கு பிராமின், ஆக்சுவலி முலக்கநாடு கவுண்டின்ய கோத்திரம். என்னோட தம்பி வந்து காக்னிசென்ட்ல ப்ரோக்ராமர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது. வெரி குட். ஆக்சுவலி நாங்கள் 2 அக்கா அவனுக்கு. ஓகே. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு 2 மருமகன்களும் மகன்களாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் நாங்கள் வந்து எங்களோட சிஸ்டராக நாங்கள் வந்து பார்த்துப்போம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. எக்ஸலன்ட். ரைட். சொல்லுங்க. ஸ்ரீதர் வந்து ரொம்ப நல்ல பையன். சரி. இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். சரி. வெரி நைஸ் கை. பேசிக்கலி இஸ் அ வெரி நைஸ் கை. ஆஸ் ஷி செட் இஸ் அ டீடோட்டலர். ஓகே. ஸோ அவனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெரி குட். ரைட். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேச்சுரலாக இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்களாக இருக்க சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு வரக்கூடிய பெண்ணும் சிறந்த பெண்ணாக வருவாங்க. ஸ்ரீதர் ராகவேந்திரனுக்கு ஒரு சிறந்த மனைவி கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி ஸ்ரீதர் ராகவேந்திரன், பதிவேன் 751717, வயது 31, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர், ப்ரோக்ராம் அனாலிஸ்டாக காக்னிசென்ட்டில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீதர் ராகவேந்திரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி.
மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. 25 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்கும் சர்க்கரை பயம், புற்றுநோய் குறித்த பயம், உளவியல் நோய்களை பார்த்தால் 3இல் 1 நபருக்கு உளவியல் நோய்கள் இருப்பதாக இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த அளவுக்கு தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டம் மொத்தமாக நம் தமிழ் சமூகத்தை, இந்திய சமூகத்தை தொற்றிக் கொண்டிருக்கிறது. எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம்? ஒரு விசாலமான நலம் குறித்த பார்வையை கொண்டிருந்த சமூகம் இன்றைக்கு இப்படி ஒரு சிக்கலில் போய் சிக்கியிருப்பதற்கான முதல் காரணம் நம் ஒட்டுமொத்த உணவு கட்டமைப்பு சீரழிந்து போயிருப்பதனால்தான். நம்மளுடைய உணவு எப்படி பயிராக்கப்பட்டு வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எப்படி பாதுகாக்கப்பட்டு வருகிறது, எப்படியெல்லாம் மேலும் மேலும் கூடுதலாக பொருள் சேர்த்து தயாரிக்கப்பட்டு வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எப்படி பரிமாறப்படுகிறதுங்கிற வரைக்கும் அத்தனையிலும் மிகப்பெரிய உணவு அரசியல் இருக்கிறது. நண்பர்களே, உணவில் தங்கியிருக்கக்கூடிய வன்முறைகளும் உணவில் நடத்தக்கூடிய வணிக அரசியலும் கொஞ்சம் உற்று நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அவசியமே இல்லாமல், இந்த உடலுக்கு தேவையே இல்லாமல் நாம் கிட்டத்தட்ட 4200 வகையான உணவுகளை அன்றாடம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். 1990களுக்கு அப்புறம் இந்தியர்களுக்கு புதிதாக எத்தனை உணவுகள் வந்திருக்கிறதுன்னு பட்டியலிட்டாங்க. உணவுனா வெறும் உணவு மட்டும் இல்லை, உணவு கூறுகள் கிட்டத்தட்ட 4200 புது புது உணவு கூறுகள், மணமூட்டியாக, ரசாயனமூட்டியாக, செயற்கை சுவையூட்டியாக, பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக, இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லி கொட்டி குவித்திருக்கிறார்கள் ரசாயனங்களை ஒவ்வொரு உணவுக்குள்ளையும். அந்த ரசாயனங்கள் எப்படி நம்மை பாதிக்கிறது, எப்படி நமக்கு நோயை கொடுக்கிறது என்று இதுவரைக்கும் பெரிய அளவில் ஆய்வுகள் நடக்கப்படவில்லை. ஆனால் விளைவுகள் மட்டும் எட்டி எட்டி ஆங்காங்கே பார்க்கப்படுகிறோம். அன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு புற்றுநோய் வந்திருக்கா, புற்றுநோய் பற்றிய செய்திகள்லாம் எங்கெங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். நானெல்லாம் படித்து கொண்டிருக்க காலத்தில் தமிழ் படத்தில் 2 ஹீரோயின் 1 ஹீரோ இருந்தான்னா கடைசி சீனுக்காக மட்டும்தான் புற்றுநோய் வரும். டக்குன்னு பயணங்கள் முடிவதில்லை, வாழ்வே மாயம்லாம் அப்படி பார்த்து தான் இப்படிலாம் புற்றுநோய் வருமோன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் அத்தைக்கு, மாமனுக்கு, பக்கத்து வீட்டில் நண்பனுக்கு, எங்கே போனாலும். நேற்று நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஜாக்சன்விலேருந்து வரும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் சொல்கிறார், என் கூட வேலை பார்த்த 4 பேர்கள் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் புற்றுநோயால் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. யார் இப்படி இவ்வளவு ஒரு கொடூரமான நோய்களை விதைக்கிறார்கள்னு பார்த்தா நாம் தான் நண்பர்களே, நாம் தான் விதைத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வை முற்றிலுமாக சிதிலமடைய செய்திருக்கிறோம். மனம் பற்றி யோசித்து பார்த்தோன்னா, உடல் நலம்ங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லை, மனம் ரொம்ப முக்கியமான விஷயம். மனதை யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நிறைய பேருக்கு இங்கே இருக்கவங்கள கூட நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் பயம் இருக்கும். அது உருவாக்கப்பட்ட பயம். யாரை கேட்டாலும் எனக்கு ஒரு கொலஸ்ட்ரால் ஏறிடுமோன்னு பயமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் உண்மை என்னென்னா, இரத்த கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பவர்களை விட சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கு தான் நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது. எப்படி வருகிறதுன்னு எடுத்து பார்த்தோன்னா, நமக்கு ஒரு சாதாரணமாக நம்ம வெளியே போகிறோம், ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் துரத்துச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்மை பாதுகாப்பதற்காக கார்டிசால்கள் சுரக்கும். அந்த கார்டிசோன் சுரந்து நம்ம வேகமாக ஓட வச்சு, இல்லை நம்ம பதட்டமடைய வச்சு நம்மளை பாதுகாக்க வைக்கும். அந்த கார்டிசால் சுரப்பு உடனடியாக நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாலோ, இல்லை நாய் கடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டாலோ கண்டிப்பாக அந்த கார்டிசால் இயல்பான நிலைமைக்கு வந்துடும்.
அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாரையும் எப்போவுமே ஏதோ ஒரு நாய் துரத்திக்கிட்டே இருக்கு. ஒன்று வீட்டில் துரத்துது, இல்லைன்னா வேலையில் துரத்துது, இல்லைன்னா எங்கே போனாலும் ஒரு நாய் நமக்கு தெரியாமல் துரத்திக்கிட்டே இருக்கு. இது தெரியாமல் நம்ம கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, விட்டமின் B12க்கு ஒரு மாத்திரை, D3 குறையுதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை, இப்படி மாத்திரைகள்லையே போட்டு போட்டு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்துக்கலாம்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம் தமிழினம் மிகச்சிறப்பான ஒரு பக்குவப்பட்ட ஒரு பெரிய உணவு கலாச்சாரத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. மொத்தமாக தொலைத்து விட்டோம். காலை உணவு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. காலை உணவுக்கு மட்டும் நம்மக்கிட்ட எவ்வளவு பக்குவங்கள் நம்மகிட்ட இருந்தது. அந்த காலத்தில் அடிசல், கும்மாயம், அப்பம், வடை நிறைய சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் நான் அதுக்காக சங்க இலக்கிய உணவுகள் தான் இன்றைக்கி வரைக்கும் சட்னி, சாம்பார், தயிர் சாதம், பிசிபேளா பாத்துன்னு அப்படி இல்லை. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இங்கிலாந்திலிருந்து நமக்கு படையெடுத்து வந்ததுக்கப்புறம், போர்ச்சுகீசியர்கள் வந்தப்புறம், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தப்புறம் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் நமக்கு வந்துச்சு. நாம் மிளகு பயன்படுத்தி கொண்டிருந்தோம். மிளகை பற்றி ஒரு கவிஞர் அழகாக எழுதுவான். அதாவது இந்த மிளகுங்கிற ஒரு பொருள் $2 விலை ஏறாமல் இருந்திருந்தால், 13ஆம் 14ஆம் நூற்றாண்டில் விலை ஏறாமல் இருந்திருந்தால் 400 வருஷ அடிமை வாழ்வு நமக்கெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அரபு வணிகர்கள் மிளகுக்கு $2 விலை ஏற்றுறாங்க. இந்தியாவிலிருந்து எடுத்து வரக்கூடிய பாதை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்கள் விலையை $2 கூட்டினதுனால ஐரோப்பியத்தில் இருந்தக்கூடிய பெரிய பிரபுக்கள்லாம் போய் நான் நிறைய பணம் தரேன், இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி மிளகுக்காக புறப்பட்ட கூட்டம் தான் நம்மை 400 வருஷங்கள் அடிமையில் வைத்திருந்தது. மிளகு ஒன்று தான் காரத்திற்கு நாம் சாப்பிட்டு வந்த ஒரு காரம் என்றால் மிளகு மட்டும்தான். காய்கறி அப்படின்னாலே காயும் மிளகும் சேர்த்து செய்யக்கூடியது தான் காய்கறி. கறின்னா மிளகுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மிளகை தூக்கி போட்டுட்டு மிளகு போல காரமுள்ள ஒரு பொருளான மிளகாயை பயன்படுத்த ஆரம்பித்தோம். மிளகு ஆய், மிளகாய்னா மிளகு போல அப்படின்னு மிளகாய்னு அந்த மிளகாயை பயன்படுத்த ஆரம்பித்ததில் மிளகை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டோம். ஆனால் மிளகு ஒரு மருத்துவ குணமுடைய காரத்தன்மை உள்ள பொருள். மிளகில் இருக்கக்கூடிய பைப்பரின், பைப்பரிடின் 2 பொருட்கள் நமக்கு பல்வேறு ஒவ்வாமை நோய்கள் வராமல் நம்மை காத்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இறைப்பு நோய் வராமல் இருக்க, பீனிச நோய் வராமல் இருக்க, இங்கே நிறைய ஐரோப்பிய மாநிலம் பார்க்குற நிறைய அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ங்கிற அலர்ஜி வராமல் இருக்க அந்த மிளகு ஒன்றே போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ நம்ம மிளகா போடுறோம். அதை விட கொடுமை என்னென்னா, நிறைய பேர் இங்கே ஒரு பெரிய பீஸாவை வாங்கி அதுக்கு மேலே மிளகாவத்தில் தூவி சாப்பிட்றாங்க. மிளகாவத்தில் நேரடியாக புற்றுநோயை கொடுக்கக்கூடிய பொருள். ஒருவேளை கீழே உள்ளதில் எதுவும் நடக்கலைன்னா மேலே தூவுறதுனால ஏதாவது நடக்கட்டும்னு சொல்லி பேக்கெட் போட்டு கொடுக்குறானோ என்னமோ தெரியல. இன்னும் பார்க்குறேன் ஒரு நிறைய இடங்களில் பர்கரில் மேலே எள்ளை ஒட்டி வச்சுருக்கான். எதுக்குடா அந்த எள்ளுக்கும் பண்ணுக்கும் என்ன தொடர்பு? ஏன் எள்ளை ஒட்டி வச்சுருக்கான்? நான் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தேன். தெவசத்துக்கு நிறைய பச்சரிசியெல்லாம் உருட்டி அது மேலே பழம்லாம் போட்டு வெல்லம்லாம் வச்சு அது மேலே எள்ளெல்லாம் போட்டு உருட்டி பிதா மகன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உருட்டி கொடுக்காங்களோ என்னமோ தெரியல. இதை பார்த்தாது புரிஞ்சுக்கோடா அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்காங்களான்னு தெரியல. நம்மால் என்னன்னா இந்த காதில் இருக்கக்கூடிய டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் உடையிற அளவுக்கு பொழந்து அதை சாப்பிட்றோம். சாப்பிடக்கூடியதுக்குன்னு ஒரு சுவைக்கிறதுக்குன்னு ஒரு பணி இருக்குது. நாக்கில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சுவையை அறியக்கூடிய பங்கு இருக்குது. நான் நுனி நாக்கு என்ன பண்ணோம், உள்நாக்கு என்ன பண்ணோம், கண்ண கதுப்புகளை ஒட்டிய நாக்குப்பதிகள் எந்த சுவையை எடுக்கணும், ஒரு பெரிய அறிவியல் இருக்குது. இப்படி வாயை பொழந்தா என்ன சுவை தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதற்கு கூட்டம் கூட்டமாக போய் அதுக்குள்ள கண்ட கருமாந்திரத்தையும் தடவி அதில் என்ன தேய்க்கிறான், எப்படி செய்கிறான், இன்னும் உணவக்கூடிய பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சமைக்கிறோம், எந்த பொருளை வைத்து சமைக்கிறோம், அது எப்படி தயாரித்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியணும். அவன் போய் நேரடியாக போய் அங்கிள் அதில் 2 பிளேயர் போடுங்க, அதுக்கு மேலே 2 தடவை தடவுங்க அப்படிம்போம். தமிழில் இப்போ நாங்கள் அதுக்கு புதுசாக ஒரு வார்த்தை வச்சுருக்கோம், சோ சே சூ அப்படிம்போம். சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. அந்த இட்லிக்கு பயன்படுத்துகிற அரிசியில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல குணத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அதை நல்லா பாலிஷ் போட்டு, சில்கி பாலிஷ் போட்டு, அதனை சினிமாலியா நடிக்க போது. அப்ரஹாம் லிங்கிலிருந்து அப்துல் கலாம் வரை யாரை பார்த்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் உழைப்பு தான். வெற்றியின் பாஸ்வேர்ட் ஆரோக்கியமே என டாக்டர் சிவராமன் தொடர, வெற்றியின் பாஸ்வேர்ட் உழைப்பே என்று பேச வருகிறார் திருமதி கீதா அருணாச்சலம். அடுத்த வாரம் ஆண்கள் சமைப்பது தவறில்லை,
பெண்கள் வெளியே சென்று வேலை செய்வது பாவமில்லை என்று மாற்றினீர்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். தகுதி என்று பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தகுதி பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. மீரா மேடம் கொடுத்ததுனால நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.